ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். பிரியமானவர்களே, ஆவிக்கென்று விதைக்கிறவங்க நித்திய ஜீவனை அறுப்பார்களா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது எல்லாம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல கொண்டு போகும். பிரியமானவர்களே, அதை நம்ம விதைக்கிறதுனால நமக்கு நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. தைரியமா இருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்திலே நம்மை நடத்தி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.